தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வக்ர நிவர்த்தி அடைஞ்சாச்சு. பிப்ரவரி மாதத்திலேயே அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதுனால 6ஆம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா ருணரோக சத்ருஸ்தானம், உங்களுடைய சுகஸ்தானாதிபதியும் கூட. அந்த சுகஸ்தானத்துல கிரகங்கள் இருக்கிறதுனால அவர் இப்போ உங்களுடைய ராசியை மட்டுமே தான் ஆக்டிவேட் பண்ண போறாரு. அந்த உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மார்ச் மாதத்துல முக்கியமான பலன்ல ஒண்ணு என்னன்றதுன்னா, இந்த பழி வாங்கக்கூடிய எண்ணத்துல இருக்கக்கூடிய நபர்கள் கிட்ட இருந்து விலகி இருக்கிறது நல்லது. இது எல்லாமே உங்களுக்கே தெரியும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள், யார் யாரெல்லாம் எதிரிகள், யார் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும். அவர்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. இந்த மார்ச் மாதத்துல விலகி இருந்துட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்புகள் வராது. இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல 3 கிரகங்கள் நல்ல திறமையா இருக்கு. அதுல என்ன ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, உங்களுடைய கர்மஸ்தானாதிபதி நீச்சமாயிடுறாரு, உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உச்சமாயிடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்கிய ஸ்தானாதிபதியும் மாதத்தின் பிற்பகுதியில உங்களுடைய சுகஸ்தானத்திற்கே வராரு. பாக்கியஸ்தானம், கர்மஸ்தானம், லாபஸ்தானம் இது 3மே ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இதெல்லாம் சேர்ந்து அந்த சர்ப்பத்தினுடைய ஆதிக்கத்துல இருக்கும் போது சின்ன ஒரு முயற்சிகள் எடுக்கும் போது அதுல ஒரு சின்ன ஒரு மன தொந்தரவுகள் வரலாம், ஒரு சின்ன பிரச்சனைகள் வரலாம். அதுல இருந்து ரிலீவ் ஆயிடுவீங்க. உடனே டக்குன்னு அடுத்த நாளே உங்களுக்கு அதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைச்சிடும். இப்படிதான் இந்த சுகஸ்தானம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஆக்டிவேட் ஆக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல தொழில்ல எந்த முயற்சிகளும் எடுக்க வேண்டாம். ஏன்னா அந்த தொழிலுக்கு உண்டான அந்த கர்மாதிபதி உங்களுக்கு நீச்சமா இருக்கிறதுனால நீங்க என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அது பெரிய அளவுக்கு அங்க பாதிப்பை கொடுக்காது. அதனால சிறு சிறு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அது எதுவும் பெரிய பாதிப்பை கொடுக்காது. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா நீங்க செய்றீங்க, ஏன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த சனியும் அந்த 4ஆம் இடத்துல மாதத்தின் பிற்பகுதியில சேர்றதுனால தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமாக நிறைய மூலதனங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம். தொழில் சம்பந்தமாக, அடுத்து வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான சில முயற்சிகள் சக்சஸ் ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யார் யாருக்கெல்லாம் நல்ல வேலை வேணும், அல்ல வேலையில பாதிப்புகள் இருக்கு, என்னால அங்க வேலை செய்ய முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ தனுசு ராசி அன்பர்கள், பழைய வேலையிலிருந்து புதுதாக வேலைக்கு மாறுவதற்குண்டான ஒரு தருணமும் கூட. ஏன்னா அந்த 3ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த உபஜய ஸ்தானாதிபதியும் 4ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க போறார். அதனால மிகப்பெரிய அளவுல இந்த தனுசு ராசி அன்பர்கள் ஒரு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு, ரொம்ப வருடம் கழிச்சுதான் சொல்லணும், அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் வரவே வராது, வந்திருக்குது இந்த மாதத்துல. அதனால மிகப்பெரிய அளவுல நன்மைகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு தருணம். புதுசா பாத்தீங்கன்னா முக்கியமா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணம். இந்த தனுசு ராசி அன்பர்கள் அனுபவிக்காத சொத்துக்களே கிடையாது. பெரிய அளவுக்கு சொத்துக்களையும் அனுபவிச்சிட்டீங்க, ஒரு சின்ன குடிசை வீட்லயும் இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க. ஆனாலும் உங்களுக்கு இப்போ புதிதாக சொத்துக்களை வாங்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. புதுசா மாணவ பருவங்களாக இருக்கிறீங்க, ஒரு வெளி உலகத்துக்கு வரீங்க, வேலை பார்க்கக்கூடிய ஒரு உலகத்துக்கு வரீங்க, இல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமா தான் எல்லாம் நடக்க போகுது. உங்களை கேட்டுதான் எல்லாருமே செய்வாங்க. ஏன்னா அந்த பாக்கியாதிபதி, கர்மாதிபதி, லாபாதிபதி எல்லாருமே 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே உங்களுடைய மனம் ரீதியான, உங்களுடைய சிந்தனை ரீதியாக, உங்களுடைய எண்ணங்கள் ரீதியான ஒரு மாற்றங்கள். இந்த எண்ணங்கள் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம இதை வளர்ச்சி அடைஞ்சிடணும், நம்மளுக்கு இவ்வளவு பெரிய சொத்துக்கள் வேணும், நம்ம குடும்ப உறுப்பினர்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியை நோக்கி, ஒரு சுகத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தருணம். இதுல முக்கியமா
இந்த தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன அப்படின்னா, எல்லா இடத்துலயும் ஒரு நன்மைகள் இருந்தாலும் ஒரு குறைகள் இருக்கத்தானே செய்யும். அதனால கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு தருணம் பாத்தீங்கன்னா, தெரியாத நபர்களிடம், மூன்றாம் நபர்களிடம், அதாவது யாராவது ஒருத்தர் மூன்றாவது நபர் உங்களுடைய ஃபேமிலி இன்டர்ஃபரன்ஸ்குள்ள வராரா, இன்டர்ஃபேர் ஆகுறாரா, அவர் உடனே நீங்க கட் பண்ணி விட்டுருங்க. அததான் முதல்லயே சொன்னேன் உங்களுக்கு. 6ஆம் இடத்துல அந்த குரு இருக்கும்போது உங்களுக்கு சதி செய்யக்கூடிய ஆட்களிடமிருந்து விலகி இருப்பது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக ஒரு உசிதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு மாதம். அதனால நீங்க இந்த மாதத்துல உங்களுக்கு தெரியாத மூன்றாவது நபரை நீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்காம இருந்தீங்கன்னா மிக பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகளை அனுபவிச்சிருப்பீங்க. இல்ல அவர் எனக்கு தெரிந்த நண்பர் தான், அவர் எனக்கு தெரிந்த உறவினர் தான், என்னுடைய ஒய்ஃபை சேர்ந்தவங்க தான், என்னுடைய ஒய்ஃபுக்கு தோழிகள் தான், இல்ல என்னுடைய கணவரை சேர்ந்தவங்க கணவர்களுடைய நண்பர்கள் தான், இப்படி நீங்க அவர்களை உங்களோட உள்ள சேர்க்க இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அவர்கள் மூலமாகவே சில பிரச்சனைகள் உங்களுக்கு உருவெடுக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா 4ஆம் இடத்துல ராகுவை நம்ம கவனிக்கணும், அதே சமயம் 10ஆம் இடத்துலயும் கேதுவை கவனிக்கணும். சில தேவையில்லாத தொடர்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில விரிசலும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இதெல்லாம் போனது போட்டும், நம்ம வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு பெருமளவு லாபங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம், நல்ல வசதி வாய்ப்புகளோட. இதுவரைக்கும் அந்த வெளிநாட்டுல தனுசு ராசி என்பர்கள் ஒரு வாடகை வீட்லயோ இல்ல ஒரு லீஸ்ல ஹவுஸ்லயோ இருந்திருப்பீங்க. இப்போ சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு நேரம், உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வெளிநாட்டுல இன்னொரு கண்ட்ரில நீங்க வாங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெருமை. எனக்குன்னு இந்த ஊர்ல பிறந்தவன், நான் இங்க வந்து என்னுடைய சொந்தமா வீடு கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒரு கர்வம் தலை தூக்கக்கூடிய ஒரு நேரம் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு. அதனால சொந்தமாக யாரெல்லாம் அங்க வாடகைக்கு இருக்கிறீங்களோ அவர்கள் எல்லாருமே சொந்தமாக வீடு வாங்கக்கூடிய ஒரு தருணம், வீடு கட்டக்கூடிய ஒரு தருணமும் கூட மிக அழகாக நேர்த்தியாக ரொம்ப ரசிச்சு பார்த்து ஒவ்வொரு வீடையும் நீங்க அந்த ஒவ்வொரு இடத்தையும் நீங்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலையில பாத்தீங்கன்னா உங்களை அறியாமலேயே சில விஷயங்கள் நல்ல புதுசாக ஒரு முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த முயற்சிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ஸ், அடுத்து உங்களுக்கு இன்கிரிமெண்ட், இது எல்லாமே தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ஃபேமிலிய இது நாள் வரைக்கும் தனுசு ராசி என்பர்கள் வெளிநாட்டுல நீங்க மட்டுமே இருந்திருப்பீங்க, ஃபேமிலிய ஊர்ல வச்சிருப்பீங்க. ஃபேமிலிய கொண்டு வருவதற்கு உண்டான சில முயற்சிகள் எடுத்தாலும் அதுல தடைகள், தாமதம், பிரச்சனை. தனுசு ராசி என்பர்களுக்கு தான் சொல்லவே வேண்டாமே. ஒரு முயற்சி எடுக்கும் போது 10,000 தடைகள் வரும். ஒரே ஒரு முயற்சி தான் எடுப்பீங்க, ஆனா 10,000 தடைகள் வரும். அந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இல்லாம ஃபேமிலியோடு குடும்பத்தோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புள்ள மாதம் தான் இந்த மார்ச் மாதம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், சுயஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம். அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள், கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்றன கிரகங்கள் என்று பார்ப்போம். சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா 2.5 நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கிறதுனால சந்திர பகவானை தவிர்த்து ஏனைய கிரகங்களான 8 கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது, சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில 15ஆம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார். 15 மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷப ராசியில அமர்ந்திருப்பார். அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதுன ராசியிலும், அதுக்கடுத்து கேது பகவான் கன்னி ராசியிலும், அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான்
கும்ப ராசியில் அமர்ந்திருப்பார். இந்த மார்ச் மாதம் இறுதியில சனி பயிற்சி நடக்கிறது. ஸோ 29ஆம் தேதி எண்டப்போ அவர் என்ன பண்ணுவாரு, மீன ராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில் அமர்ந்துருவார். அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கிர பகவான், புதன் பகவான், அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ராகு பகவான். கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு 5 கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது. இந்த 5 கிரகங்கள் இணைவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும். ஸோ இப்ப இந்த மாத பலன்கள் எதற்காக சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம், சில விஷயங்கள்ல எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த பதிவு. ஸோ வீடியோ முழுமையா பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும். இந்த வீடியோ நம்மளோட யூடியூப் சேனல்ல முத பாக்குறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்ததுல சில மாதங்கள் நம்ம கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் போது இந்த மாசத்துல என்ன நடக்கும், இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்னென்ன, தனுசு ராசிக்கு என்னென்ன முன்னேற்றங்கள் உண்டு, என்னென்ன விஷயங்கள்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீங்க சந்திக்க போறீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன விதமான மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்று பார்க்க போறோம். கவனமாக இருக்க வேண்டிய விஷயத்தை பார்க்க போறோம். அதாவது பல நாட்களாக பல செயல்பாடுகள் செஞ்சும் மன நிம்மதி இல்லை, உண்மையான செயல்பாடுகளுக்கு மதிப்பில்லை என்று இயங்கக்கூடிய என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்தை செய்ய நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, செய்ய நினைக்கும் போது பலவிதமான தடை வருது. முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க, தடை வந்தாலும் கவலைப்படல. 6 மாசம் தான் சரி, அது 6 வருஷம் தான் சரி, ஏன் முயற்சியை நான் விட மாட்டேன், நான் கட்டாயமா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுத்து முட்டி மோதி செஞ்சும் கூட அதுல என்ன பண்ண முடியல, சரியான வெற்றி பெற முடியல. ஃபைனல் பாயிண்ட்ல போய் டிஸ்டர்ப் ஆகுது, ஏதோ குழப்பம், தடை வருது. ஸோ அந்த தடை இனிமே அதை உடை அப்படிங்கிற மாதிரி முடியும், உங்களால உடைக்க முடியும், நீங்க உடைச்சு காட்டுவீங்க. நீங்க இந்த மாசத்துல முயற்சியின் மூலமாக வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு கிரகங்கள் வலிமை கொடுக்கின்றன. உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலும் சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால் உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளியே கொண்டு வருவீர்கள். அதே போல உங்களுக்கு ராசி அந்த உங்களுடைய குரு பகவான் ராசியின் அதிபதியான குரு பகவான் எங்க உட்கார்ந்துருக்காரு பார்த்தீங்கன்னா ரிஷபத்துல உட்கார்ந்துருக்காரு. அந்த ரிஷபத்துல உட்கார்ந்திருக்கும் குரு பகவான் அந்த ரிஷப ராசியின் அதிபதி யாரு பாருங்க, சுக்கிர பகவான். அப்ப இங்க சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறாங்க. அப்ப சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை பெறும் இந்த மாதத்துல உங்களுடைய திறமை, உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்க நிலைநாட்டுவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். பிசினஸ் பண்ணியிருக்கீங்க, பிசினஸ் ரொம்ப ஹார்ட் பண்ணி பண்றீங்க, ரொம்ப நம்பிக்கையா பண்றீங்க, ஆனா லாபம் மட்டும் கையில வர மாட்டேங்குது. எதிர்பார்த்த லாபத்தை வீட்டுக்கு கொண்டு போய் சேர்த்து வைக்க முடியல, தேவையில்லாம விரயம் வந்துருது, அல்லது லாபமே வர்றது ரொம்ப கம்மியா வருது, என்ன பண்ணனே தெரியல அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா அந்த கவலை இந்த மாசத்தில் கிடையாது. உறுதியாக உங்கள் லாபம், நீங்க எதிர்பார்த்த லாபம் இரட்டிப்பாக பெறுவதற்கான வாய்ப்பு தான் சொல்ல முடியும், குறைவா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா லாபம் இரட்டிப்பாக இருக்கும். சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் இன்னொரு வீடான மீன ராசியில அமர்ந்திருப்பதனால நீங்க புதிய வீடு மனை கட்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, புதிய வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு, வேலையை இடமாற்றம் பெற்று வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றது.
உங்களுடைய இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் உள்ள கருத்து வேறுபாடுகள் விலகி உங்களோடு உண்மையான அன்பு, உங்களுடைய உண்மையான பாசத்தை புரிந்து கொண்டு அவர்கள் உங்களுடன் செயல்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல தனுசு ராசியில யாரெல்லாம் பேராசிரியர், ஆசிரியர், பேங்க் டிபார்ட்மெண்ட் இந்த துறையெல்லாம் வேலை பார்க்கிறவங்களுக்கு உறுதியாக மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு மேல நல்ல முன்னேற்றம். மார்ச் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து அந்த முன்னேற்றத்தை நீங்க உணர முடியும். நல்ல மதிப்பு கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். உங்களுடன் வேலை பார்ப்பவர்கள் உங்களுக்கு ஒரு மரியாதையை கொடுப்பார்கள். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வாட்ச் பண்ணி பார்ப்போம்னா இந்த தனுசு ராசி நேர்கள்ல பல பேர் வந்து தன் கூட ஒரு 5 பேர் வந்து 10 பேராச்சும் வேலைக்கு வச்சிருப்பாங்க. அவங்க கீழே ஒரு 5 பேர் வந்து 10 பேராச்சும் வேலை பார்க்கணும். ஆனா அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்களுடைய அத்தனை வேலை யார் பார்ப்பா? நீங்க தான் பார்ப்பீங்க. நீங்க ஆர்டர் போடுவீங்க, உங்களுக்கு ஆர்டர் போடுற கிரகமைப்பு உண்டு. ஆனா அந்த ஆர்டரை ஒபே பண்ணி அவங்க செய்வாங்களான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அங்கேயும் நீங்க தான் போய் வேலை பார்ப்பீங்க. ஸோ இது வந்து கிரகங்கள் கொடுக்கிற வலிமை. குருவா இருந்து செயல்படுத்த உதவி செய், அதான் விஷயம். ஸோ அப்ப இயல்பாகவே நீங்க அந்த ஆற்றலை இயற்கை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன என்று பார்க்கிறோம். அதே போல திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கட்டாயமா சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்களுக்குனாலும் சரி, உங்களுடைய வீட்டில் யாருக்குனாலும் சரி, ஏதேனும் திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கீங்கன்னா உறுதியா சுப நிகழ்ச்சிகள் உண்டு. உங்களுடைய சுய முயற்சி அதை ஏதாவது மற்றவங்க சொல்லி தடை பண்றாங்கன்னா இந்த மாசம் அதெல்லாம் கேட்காதீங்க. கேட்டு கேட்டு தோத்தது போதும். நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையுடன் முயற்சிகள் செய்தால் உறுதியாக வெற்றி, மகிழ்ச்சி உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு என்ன ஆகும்னா சின்ன சின்ன பிரச்சனை வரும். சின்ன சின்ன பிரச்சனை எப்படின்னா கால் வலிக்கும், கை வலிக்கும், முதுகு ரொம்ப வலி, இல்லை அலுப்பா இருக்கு, உடம்பு அலுப்பா இருக்கு அப்படிலாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும். ஸோ அப்ப மெயினா நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. நீங்க நைட்டு கொஞ்சம் வேகமா தூங்கணும். இந்த மாசம் முழுவதுமே நைட் ஒர்க் அதிகமா பண்ண வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவு 10 மணிக்குள்ள தூங்கிருங்க. 10 மணிக்குள்ள தூங்கி காலையில கரெக்டா 5லிருந்து 5:30க்குள்ள நீங்க எழுந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன தாக்கங்கள் உங்களை விட்டு விலகி அந்த தாக்கத்திலிருந்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளி மாநிலங்கள்ல வேலை பார்க்குறவங்க கொஞ்சம் பொருளாதார விஷயங்களை ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. ஏன்னா பணத்தை வந்து உங்க கூட இருப்பவங்களே உங்கள்கிட்ட வந்து எப்படியாச்சும் ஆட்டையை போடணும்னு நினைப்பாங்க, அபகரிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. பணத்தை வந்து சேமிப்புக்கான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அதாவது ஒரு நகைகள், பொருள்கள், இடங்கள் அப்படின்னு சொல்லி வாங்கி வச்சுக்கோங்க. கையில வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா கூட இருக்கவங்க அப்படியே லவக் அப்படின்னு எடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்துல கட்டாயமா உங்களுக்கு இடமாற்றம், நல்ல முன்னேற்றம், மதிப்பு, மரியாதை கிடைப்பதற்கான ஆற்றல் கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இந்த மாதத்துல நீங்க வழிபாடு, இந்த மார்ச் மாசத்துல நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற குரு பகவான், நவகிரகத்தில் உள்ள குரு பகவான் வழிபாடு மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மூலமாக வெற்றிகளும் மகிழ்ச்சிகளையும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றலையும் பெறுவதற்கான வாய்ப்பு கிரகங்கள் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும் என கூறிக்கொள்கிறேன். நேயர்களே, தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பார்த்தீங்க. இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போகுது கிரகங்கள், என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பார்த்தீங்க. இது பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள், உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த விஷயம் எப்போ கிடைக்கும், இப்போ ஒரு வேலை எப்போ கிடைக்கும், அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவோ முயற்சி எடுக்கீங்க, வேலையில எப்போ நிம்மதி கிடைக்கும், வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும், கணவன் மனைவி ஒற்றுமை எப்போ கிடைக்கும், யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா, இல்லை நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாமல் ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா, அதனால பாதிப்பு இருக்கா. ஸோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும். ஸோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க, முன்பதிவு செஞ்சுக்கோங்க. கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன்.
ஜாதகமே இல்லை, எங்கள் வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல, ஜாதகம் இல்லை, நான் என்ன செய்யலாம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவாக சொல்ல முடியும். உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும். அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா, நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமாக எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன். மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய பூர்வ புண்ண கர்மா எப்படி இந்த வாழ்க்கையில் நல்ல சம்பவங்களாகவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுத்து நம்ம ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புக்கு என்ன துணை பெறுகிறது, அது ஒளி தத்துவம் எப்படி துணை பெறுகிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மார்ச் 2025 தனுசு ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 மார்ச் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும்பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு தனுசு ராசியோட அதிபதி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார். சனி மாத கடைசியில் பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷமாக 3ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு சுமாரான நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருந்த சனி 4ஆம் இடத்துல அர்சாஸ்திர சனியாக மாறுகிறார். அடுத்த வாழ்க்கையில் வேணுங்கிற அடுத்த ஒரு லெவல் ஆஃப் முயற்சிகள், முன்னேற்றங்கள், உழைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளுக்கு போறாருங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு வேணுங்கிற ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ராகு 7ஆம் இடத்திலும் நம்ம 4ஆம் இடத்திலும், கேது 10ஆம் இடத்திலும் நீடித்திருக்கிறார். குரு பார்வை குரு கேது பெறுகிறார். இது எந்த மாற்றமும் இல்லை. இது ஏப்ரல் மேக்கு அப்புறம் தான் குரு ராகு கேது பயிற்சிகள் வரை போகிறது. அது சில மாற்றங்களை கொடுக்க போகிறதுங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, இப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன்லாம் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார்கள். 4ஆம் இடங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள், இடம் சார்ந்த விஷயத்துலாம் சில குடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கு போறவங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்துல காட்டுது. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கறது, ஒரு லிக்விடேட் பண்றது, அது மூலமா இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, இன்வெஸ்ட் பண்றது, கடனை அடைக்கிறது, அது மாதிரி சில விஷயங்கள், இப்போ சுப விரயங்கள் செய்வது, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டுது. தாயார் அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் உடல்நல விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புகள் காட்டுது. அதே சமயத்துல வாழ்க்கையில அடுத்த லெவல் ஆஃப் முன்னேற்றங்கள், வேலை, இப்போ ஐடி துறையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட்ஸ், டைட்டான ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது, ஒரு பிஸியான ஒரு அமைப்பு கொடுக்க போகுது. கடந்த 2 வருஷமா 3ஆம் இடத்து சனி பார்த்தீங்கன்னா ஒரு ஓய்வான தன்மை கொடுத்துருக்கும். இப்போ வாழ்க்கையை பிஸியாக போகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அர்த்தாச சனி பார்த்தீங்கன்னா சனியும் ராசியும் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 10ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. அப்படிங்கிறப்ப என்ன ஆகுனா ஓய்வான விஷயங்கள் முடிந்து அடுத்த விட முன்னேற்றத்துக்காக நம்ம அடுத்த லெவல் ஆஃப் படிநிலையாக உழைக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மாணவர்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய அமைப்புகள் வரப்போகிறது. இதுக்கு மேலே ஃப்ரீயாக இருக்க முடியாது. நிறையா உழைக்கக்கூடிய அமைப்புகள், லாங் ஹவர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்குது. அதே சமயத்தில் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை அடுத்த லெவல் ஆஃப் கெரியரில் ஒரு ப்ரொஃபைல் மாறுறது, அபிவிருத்தி பண்ணுறது, ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறுறது, இது எல்லாமே கொடுக்கக்கூடிய படலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாச கடைசியிலங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மாதத்தின் மிடில் 15ஆம் தேதி 4ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் கனெக்ட் ஆகி பாகிஸ்தான் இது கிடைத்து கொஞ்சம் அரசு சார்ந்த விஷயங்கள், அப்பா சார்ந்த விஷயங்கள், பூர்வீகத்துல சில பெனிஃபிட்ஸ் வரக்கூடிய அமைப்பு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ தகப்பனார் மூலமா சிலது வர வேண்டியது, சில பெனிஃபிட்ஸ் வர வேண்டியதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜாதக அமைப்பு இருக்கும்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கவர்மெண்ட் போஸ்டிங் அது மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ரிசல்ட் பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் சாதகமான பலன்கள் இருந்து அதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் பிஸியாக போகக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ அது மாதிரி பல நல்ல அமைப்புகள் ஒரு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு. புதன் 10ஆம் வீட்டுக்கே கனெக்ட் ஆகி வேலை விஷயத்துல, தொழில் விஷயத்துல, படிப்பு விஷயத்துல, அவங்களுடைய என்ன உத்தியோகமோ அவங்களுடைய என்ன விஷயம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ, மாணவர்களாக இருந்தாலும் சரி, இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் சரி, கொஞ்சம் அதில் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகமாக
செய்யும் வேலையில கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புகளும் தேவைப்படக்கூடிய அமைப்புகளும் மார்ச் மாசத்திலிருந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ கடந்த 2 வருஷமாக சொன்ன ஏனாதானன்றது விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக செய்யக்கூடிய அமைப்பு, கொஞ்சம் அட்டென்ஷன் தேவைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இது வந்து மறைமுகமாக உங்களை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல போகிறதுங்கிறது தான் உண்மை. ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்குது. ஒரு அடுத்த 2 இயர்ஸுக்கு வேணுங்கிற ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கணும். குரு வந்து நீடித்து 12ஆம் வீட்டையை பார்த்து 2ஆம் வீட்டையை பார்க்கிறார். 10ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சில மாற்றங்கள், ஒரு ஃபாரின் டிராவல், வெளிமாநிலம் டிராவல், அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுப விரயங்கள் இருக்கு, சுபத்துவமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. ஒரு புது வண்டி வாங்குறது, வீடு விற்கிறது, பழசை கொடுத்து புதுசு வாங்குறது, அது மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு என்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல உங்க தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, உங்களுடைய லக்னம் என்ன, இந்த லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் என்ன ஆதிபத்தியம் பெறுகிறார்கள், உங்க லக்னாதிபதி வந்து எந்த ஆட்சி உச்சம் இருக்காரா, பகையில இருக்காரா, தசநாதன் எப்படி இருக்கிறார். இப்ப நான் சொன்ன கோச்சார் அமைப்புல வந்து நான் குரு, ராகு, சனி பயிற்சி எல்லாம் சொன்னோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தோட சேர்த்து பார்க்கும்போது உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, எது மாதிரி முடிவுகள் எப்போ எடுக்கிறது, எது மாதிரி அமைப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது உங்க வாழ்க்கையிலங்கிறதுலாம் துல்லியமாக பார்த்துக்கலாங்கிறது தெரிஞ்சுக்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த அறிவியல் சார்ந்த இந்த வேத ஜோதிட முறையில பாத்தீங்கன்னா அதிகமா பரிகாரங்கள் அதெல்லாம் பார்க்காம உள்ளது உள்ளவாறு எப்படி இருக்குது, எதையும் மிகைப்படுத்தாமல் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலன்கள் தான் அப்படிங்கிறது நீங்க நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.